Nagarathar Chamber of Commerce. Sail to prosper. I don't want to keep on talking. I can take question and answers and answer you some of the things. But last time I சொல்லுவேன், a man is a product of his own thinking. அது மேனா இருந்தாலும் உமனா இருந்தாலும் அதான். A person is a product of his or her own thinking. திங்கிங்க்கு செலவழிச்சாதான் நம்ம வந்து மேலே வர முடியும். என்னுடைய ஒரு ஃபண்டமெண்டல் நான் வந்து வாழ்க்கையை வளர்ந்த காரணம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் படிக்கக்குள்ள வந்து பெரிய சரியில்லை இல்லை, வெரி வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நான் இங்கிலீஷ் எதுவுமே பேச முடியாது. ஆனால் நான் வளர்ந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி ரீட் பண்ணேன். அதனால தான் இந்த வந்து அந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் கம்பெனியில் அது மாதிரி கொண்டு வந்தேன். அந்த நாலேஜ் லீடர்ஷிப், தாட் லீடர்ஷிப் அண்ட் எக்ஸிக்யூஷன் லீடர்ஷிப்ன்றது. டெய்லி மார்னிங் எனக்கு 5:30 மணிலேருந்து 8 மணி வரலாம் எனக்கு வேற எதுவும் பண்ண தெரியாது. நான் வந்து எடுத்தேன்னா அது எனக்கான டைம். அது ஃபேமிலியில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த 5:30 to 8 o'clock அந்த மேஜிக் 2.5 hours, அதனால தான் உங்கள் முன்னால் நான் பேச முடியுது. இல்லைன்னா நான் வந்து உங்கள் முன்னாடி பேச முடியாது. அந்த கமிட்மெண்ட் ஐ வில் ஸ்பெண்ட் லைக் தட். எனக்கு காலைல எழுந்திடுறேன், வேற எந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ண முடியாது என்னால். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ டூ ரீடிங். பர்டிகுலராக எந்த டாபிக் எனக்கு ஆர்கனைசேஷன் ஏதாவது எடுத்து படிக்க மாட்டேன். எது படித்தா உபயோகம் இருக்குன்றது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சப்ஜெக்ட் எனக்கு இங்கே தான் தேவை. ஆர்கனைசேஷன், இந்த லீடர்ஷிப் இருக்குது, அட்ரிஷன் நிறையா இருக்குது, இது ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிப்போம் அப்படின்னா அது ரிலேட்டட் படிப்போம். ஸோ அந்த மாதிரி எது தேவையோ அந்த டாபிக் எடுத்து அதை வந்து படிக்க ஆரம்பிப்பேன். தேவையில்லாத வந்து படித்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு உண்மையாக 2 வருஷம் கழிச்சு தேவைப்படலாம், அதை இப்போ என்னதுக்கு படிச்சுக்கிறேன், அப்போ படிக்கிறேன். ஸோ அது தனியாக ஃபோல்டரில் போட்டு வச்சுக்குவோம். அந்த மாதிரி இதெல்லாம் பின்னால் ஃபியூச்சர் தேவைப்படலாம்னு சொல்லிட்டு நிறைய வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் வரும். நிச்சயமாக எல்லாத்தையும் எல்லாம் படிக்க மாட்டேன். அது எடுத்து டாபிக் நல்லா இருந்துச்சுன்னா பின்னால் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த படிக்கிறது வந்து அதோட நிறுத்தாமல் படிச்சு முடிச்ச உடனே நான் வந்து அடுத்த இமீடியட்டாக திங்க் பண்ணிடுவேன். இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கு, இல்லை இது ஐ டோன்ட் அக்ரி வித் தட், இது டசன்ட் லைக், ஐ டோன்ட் லைக் திஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா விட்டுடுவேன். ஆனால் நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே வந்து ஐ வில் ஒர்க் ஆன் அ ஸ்ட்ராட்டஜி. இது நல்லா இருக்கு, இதை எப்படி வந்து மாற்றலாம், நான் என்ன எப்படி மாற்றிக்க போறேன், இதை அப்ளை பண்ணலாம், இல்லை ஆர்கனைசேஷன் எப்படி மாற்ற போறேன். இந்த திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 30 minutes இந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் வந்து விஷுவலைசேஷன். என்னுடைய கம்பெனியை வந்து எந்த இடத்துல துல்லியமாக விஷுவலைஸ் பண்ணுறோமோ, ஒவ்வொரு ப்ராக்ரஸும் இப்படி இருக்கும், இந்த திட்டம் போட்டால் இப்படி வரும் இப்படி வரும் இடத்துக்குள்ள அந்த மாதிரி நிறைய பகல் கனவு காணுவேன், உட்காந்துக்குவேன், அதை எழுதுவேன். அது வந்து தட் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் டெக்னிக். ஏன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கெவ்வளோ அது மாதிரி பண்ணுறோமோ தட் ஃபியூல்ஸ் த பேஷன். வெரி இது பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு டைம் இதில் பார்த்துட்டேன், ஐ ஹவ் சீன் இட் இன் மை மைண்ட். இது நடக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி பார்த்துட்டேன். அப்போ வந்து எனக்கு ஆல்ரெடி நினச்சி பார்த்ததுனால இது நடந்துடும் அப்படின்னு ஒரு இது. ஸோ அதனால் துல்லியமாக எவ்ரி ஸ்டெப் எவ்ரி ப்ராசஸ் இப்படி பண்ணணும் அப்படின்னக்குள்ள அப்படியே எழுதிக்கினே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாக இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக போக முடியுது. இல்லைன்னா பயம், இது நடக்குமா நடக்காதா தெரியல, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்றதெல்லாம். ஒரு டைம் நான் என்னுடைய நினைவில் நடந்துட்டேன்னா அதை நிச்சயம் நிழலை வந்து நிஜமாக்குவது வந்து பெரிய சமாச்சாரம் இல்லை. கான்ஃபிடென்ட்டாக கன்விக்ஷனும் வருது, பேஷன் வருது, வெரி பண்ணி ஆயிடணும் அப்படின்றது. இதுக்கெல்லாம் எங்கேருந்து எனர்ஜி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபியூல். அந்த திங்கிங், அந்த பகல் கனவு காண்றது, அந்த படிக்கிறது, இதெல்லாம் வந்து இஸ் அ சைக்கிள் பை இட் செல்ஃப். தென் இட்ஸ் அ டிசிப்ளின் ஆஃப் கோயிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங். ஐ திங்க் வித் திஸ் ஐ வில் க்ளோஸ் மை ஸ்பீச் அண்ட் ஓவர் டு யூ ஆல் ஃபார் Q&A. Yeah, thanks CKR. So first I'll ask the questions whatever we got in our Google Forms. So I have organized it in a fashion in such a way that it will be easy for everyone. A popular question which a lot of people have asked: do you think that your sachet move was the game changer in your business? Abdina, and the think tank behind that move or the strategy. Can you please explain that? Sachet move was a very very big game changer. Alone doubt இல்லை. ஆனால் அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிற மொழியை நாங்கள் பண்ணல. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், எங்கள் அப்பாவோட ஐடியா அது. மை அப்பா கிரியேட்டட் தட் அண்டு அவர் அதை கிரியேட் பண்ணி பண்ணார். அந்த ஃபேமிலி பிஸ்னஸில் நான் ஒரு 8-9 months ஒர்க் பண்ணேன், காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு. அப்போ தான் எனக்கு இப்படி சேஷையெல்லாம் இப்படி பண்ணுறோம்லாம் கம்ப்ளீட்டாக எனக்கு இதாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து வெளில வந்துட்டு நான் தனியாக புது பிராண்ட் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு இது பண்ண பார்த்தீங்கன்னா. ஸோ நான் வந்து மார்க்கெட்டில் வந்து சிக் ஷாம்புன்னு வந்து லான்ச் பண்ணக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் மார்க்கெட்டில் இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஃபேமிலி பிராண்ட்.
ஃபேமிலி பிராண்ட் வெல்வெட் ஃபர்ஸ்ட் இருந்ததுனால அது வந்து டாப் லீடர் ஆச்சு மார்க்கெட்ல. ஸோ நான் வந்து காப்பி தான் அடித்தேன் ஃபர்ஸ்ட் வரக்குள்ள. பட் ஆனால் ஸ்டில் அந்த சாஷே கிரேஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் மல்டிநேஷ்னல்ஸ், ஹாலோ, இது கோல்கேட், பாமலிவ், இந்துஸ்தான் லீவர், இவங்கெல்லாம் வந்து ஷாம்பு சாஷேலே போடல. ஏன்னா அது வந்து ரொம்ப சீப்பான ப்ராடக்ட், ஒன்லி பாட்டில் தான் வாங்குவாங்க கஸ்டமர் அப்படின்னு ஒரு 15 வருஷம் எங்களை வேடிக்கை பார்த்து வளர விட்டாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி வேடிக்கை பார்த்து வளர விட்டதுனால டக்குன்னு வளர்ந்துட்டோம் நாங்கள் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ நான் வந்து 10ஓட 11 வந்தா கூட இந்த வித்தியாசமான யுக்திகளை கையாண்டு வர்றதுனால நாங்கள் புது புது சிந்தனைகள் புது புது இது பண்ணக்குள்ள ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டோம். நான் ஜாயின் பண்ண நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கல 100 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு அதில் யாருமே இல்லை பிஸ்னஸ்ல, இந்த ஷாம்பு இதில் எல்லாரும் காணாம போயிட்டாங்க, இன்க்ளூடிங் மை ஃபேமிலி இது பிராண்ட். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க கம்பீட் பண்றது எல்லாமே வந்து யூனிலீவர் அண்ட் பிஎன்ஜி இந்த மாதிரி தான் இருக்கு. ஆர்கனைஸ்ட் காம்படிஷன், ஹெல்தியராகவும் இருக்கு. பட் டஃப் மார்க்கெட், நாட் ஈஸி. கிரியேட்டிங் கஸ்டமருடைய மார்க்கெட்டு மனப்போக்கம் கிரியேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும். அதனால ஸ்டார்டிங் அட்வான்டேஜ் சாஷே இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு அது இருந்துச்சா இல்லை, கொஞ்ச நாளைக்கு வந்து நிச்சயமா அது வளரக்கூடிய மார்க்கெட்டில் போய் சேர்ந்துட்டோம் நாங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். So this is from a youngster. Are entrepreneurship qualities inherent, or can you acquire that over a period of time? Entrepreneurship is largely, I would say, inherent அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். அக்வயரும் பண்ணிக்க முடியும். நான் அது ரெண்டுமே பண்ணேன். ஆனால் entrepreneurship is nothing but series set of attitudes. ஒரு ரிஸ்க் டேக்கிங், ஒரு இது பண்ணோம் அப்படின்னா வந்து ட்ரஸ்ட். அதாவது இப்போ ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு எடுத்துங்க, ஏரோப்ளைன் கண்டுபிடிப்பாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஐடியாஸ், ஏரோப்ளைனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் படித்தவங்களா இருந்தால் கூட கொஞ்சம் அவங்க உடனே போயிட்டு என்ன பண்ணாங்க, பறவையோட ரெக்க மாதிரி கையில் கட்டிக்கின்னு மேலேருந்து பில்டிங் உயரத்துலேருந்து குதிச்சு பார்த்தாங்க. கை கால் தான் உடச்சிக்கினாங்க. ஸோ உடச்சிக்கின்னு அதோட நிறுத்தல. ஐடியா வந்துருது, பறவைலாம் பறக்கக்குள்ள ஏன் மனுஷன் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி முயற்சிகள்ல அவங்க வந்து சில வருடங்களை கழிச்சு வேஸ்ட் அப்படின்ட்டு அப்புறம் ஏரோடைனமிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எல்லா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லா இன்ஜினியரிங் போய் ஒரு ஃப்ளைட்டை வந்து அரைக்குறையா இது பண்ணி ஓட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் இம்ப்ரூவ் ஆயிடுது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து கம்ஃபர்டபுளா இது பண்றோம். ஆனா அந்த ஐடியா ஃபர்ஸ்ட், ஐடியா வந்தோடனே அந்த பேஷன், அங்கதான் என்டர்பிரினர்ஷிப் வருது. விடாமுயற்சி எடுத்து எப்படி வேணாலும் நிறுத்த மாட்டேன் அதை பண்ணுன்றது, அந்த பர்சீவரன்ஸ், அந்த கமிட்மெண்ட் டு மேக் இட் ஹேப்பன், அந்த ரிஸ்க் டேக்கிங், பில்டிங் ஒயர்ல இருந்து குதிக்கிறது, காலை உடச்சிக்கினாலும் பரவாயில்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கணும் வருமா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் குவைட் இன்ஹெரண்ட். இது வந்து ஆட்டிடியூட் இஸ் ஷேப்ட் ஆஸ் யூ க்ரோ அப்படின்னாங்க. வீட்டில் பயமுறுத்தி வளர்த்தாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து பசங்களை வளர்க்கறதுல ரொம்ப நிறைய பங்கு இருக்கு. வீட்டில் இப்படி இது ஆயிடாத, போய் ரோட்ல போப்பா, சைக்கிள்ல போ, கீழே விழுந்து காலை உடச்சி பரவாயில்ல, அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு எடுத்தா அவங்க வந்து நல்லாவே நேச்சுரல் ரிஸ்க் டேக்கர்ஸா இருப்பாங்க. இது எடுக்காத அதை எடுக்காதுன்னு அவங்களை இப்படியே பயமுறுத்தி வளர்த்தோம்னா நேச்சுரலாவே ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி வராது, பயம்தான் வரும். ஸோ கொஞ்சம் வந்து ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, க்ரோயிங் அப் நிறையா இருக்கு. ஆனா என்கிட்ட அந்த இல்லை, இந்த கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு உணர்ந்து நானே மாறிக்கணும், இந்த ஆட்டிடியூட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமா நம்மளே உணர்ந்தோம்னா அதற்கான முயற்சிகள் எடுத்தா மாற முடியும். இல்லைன்னா நேச்சுரலா நம்ம பிஹேவியர் வளரக்குள்ளேயும் நம்ம சுத்தி ஃபேமிலியில இருக்கவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸும், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இது மாதிரி சுத்தி சூழ்நிலையோட உருவாக்கம் தான் நம்ம ஆட்டிடியூட். நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் எடுத்து இது பண்ணிப்போம். இது மைண்ட்ல ஆழமா போயிடும். எவ்ரி டைம் வந்து அந்த பிஹேவியர் அப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும். இதை மாற்ற முடியும். நான் மாத்திருக்கேன் என்னோட இதில். ஆனா நான் வந்து சிலதை வந்து பேசிக்கா நீங்க கொண்டு வரணும். அதனால என்டர்பிரினர்ஷிப் வந்து ஐ வுட் சே மோஸ்ட்லி இட் இஸ் இன்ஹெரிட்டட், பட் இஃப் சம்படி புட்ஸ் அ மைண்ட் இட் இஸ் பாசிபிள் டு சேஞ்ச். So now we have a question from a participant, Mr. EMC Palaniappan. Anand, can you please ask your question now? Okay, I think I posted 2 questions. Okay. One question is regarding your business. How does e-commerce platforms complement you, or does it work adverse to your profitability? E-commerce platform வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுதுங்க பழனியப்பன்.
அதாவது எப்படி சொல்லலாம்னா Okay. It is. இது வந்து மக்கள் மாறுறாங்க. 2 விதம் இருக்கு. நாங்க இ-காமர்ஸ் தகுந்த மாதிரி நாங்க மாறிக்கணும். இ-காமர்ஸ் நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாறாது. ஸோ அந்த கஸ்டமரோட மனப்போக்கு, அவங்க வந்து எப்படி வந்து வாங்குறாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு இது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க மாற்றி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுன்னு இப்போ முடிவு பண்ணி அதுக்காக செப்பரேட்டா டீமே இருக்காங்க. அதாவது கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிக் ஷாம்புன்னா சாஷே வாங்குறதுக்கு அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன மாதிரி வாங்குறாங்க, ஓஹோ சல்ஃபேட் இருக்கக்கூடாது, இவங்களுக்கு ஆர்கானிக்கா இருக்கணும், இந்த மாதிரிலாம் லைக் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி புது பிராண்டை கிரியேட் பண்ணி இ-காமர்ஸ்க்காகவே தனி பிராண்டை போட்டு இந்த மாதிரி இது பண்ணி பண்ற முயற்சிகள் நாங்கள் வந்து இறங்கியிருக்கோம். அது நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க கஸ்டமர் மன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி எங்கள் பிராண்டை இ-காமர்ஸ்ல மாத்துறோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இங்கே ரெகுலராக போனால் இல்லைப்பா பட்டி தொட்டிலாம் போகுது, அதே இதை வந்து எப்படி கொடுக்குறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்டெய்னரை மாற்று, குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, இந்த கஸ்டமருக்கு வித்தியாசமாக பேசு, இப்படி பண்ணக்குள்ள தான் எங்களால் அடாப்ட் பண்ண முடியுது. இல்லை என்கிட்ட இருக்கிறது இதே ப்ராடக்ட் தான், ஒரே ப்ராடக்ட் இதுதான், இங்கேயும் கொடுப்போம் அங்கேயும் கொடுப்போம்னா சான்ஸே இல்லை, ரொம்ப சுமாராக இருக்கும். ஸோ எங்களோட இ-காமர்ஸ் வளர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 200% க்ரோ ஆயிருக்கோம் லாஸ்ட் இயர். இந்த டைம் வந்து நாங்கள் வந்து எய்ம் பண்ணது ஒரு 400% எய்ம் பண்ணுறோம். எங்களோட எஸ்டிமேஷன் வந்து ஒரு 5 வருஷத்துல we would like to be about 30% of our total sales coming out of e-commerce. இது நடக்கும், மார்க்கெட் மாறும். நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தனியா டீமை போட்டு இது பண்றோம். இ-காமர்ஸ்க்கு வந்து சரியான ஃபோக்கஸ் கொடுக்குறோம். நல்ல டாப் குவாலிட்டி யங் பிரெயின்ஸ் உள்ள கொண்டாந்துருக்கோம். கிட்டத்தட்ட இப்பயே ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டசன் பீப்புள் இருக்காங்க. அந்த மாதிரி மினிமம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா எல்லாம் ஐஎம்ல படிச்சவங்க தான், யாருமே அது கீழே கொண்டு வரலாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இது பண்றோம். இந்த நம்பர்ஸ் வந்து வில் ஒன்லி கோ அப். இது வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போடக்குள்ள அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா போன வருஷம் 200% க்ரோத் ஆனவனே எங்களுக்கு பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. இந்த வருஷம் ப்ராஃபிட் பண்ணிடுவோம். எங்களோட இந்த 400% க்ரோத் எங்களோட டார்கெட் நோக்கி போறது வந்து நிச்சயமா. ஏன்னா கொரோனா, நான் அதர்வைஸ் நாங்க வந்து 400% எடுக்கல. கொரோனா வந்தவொடனே எல்லாரும் ஷாப்பிங் ஆன்லைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து பெரிய அட்வான்டேஜா இருக்கு எங்களுக்கு. ஸோ ஆனால் வந்து இதில் சில மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு வெளியில் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளோ பேர் திரும்பி இ-காமர்ஸ்ல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் முதல்ல விட நிச்சயமாக வந்து ஒரு 50% மேலே இருக்கும். நிறைய பேர் வந்து இருக்கிறது பழைய பேஸை விட 50% மேலே போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம், சஸ்டைன்டா. அதனால இ-காமர்ஸ் பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா நம்மள மாற்றிக்கின்றது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்ட இதான் இருக்கு, இதை எடுத்து போகன்றதை விட அவங்களுக்கு என்ன தேவை அது மாதிரி நான் மாற்றிக்கணும் எடுத்துமோனா பெரிய மார்க்கெட், நாட் ஸ்மால். Thank you. Next question is from Innovative Annamalai Anand. Anand, you can ask your question. Yeah, sure. Sir, nice speech, sir. Very simple and very understandable, sir. It was not so complicated. Sir, another question on there. I learned a lot about the BOP, sir. Bottom of the pyramid in area படிச்சிட்டே இருப்பேன். I think you targeted the bottom. First, what made you to think about this? And second, how did the common man or the competitors react when you came out with this sachet, sir? அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோடைய ஐடியா தான் அது. இனிஷியல் இது வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜாக போயிட்டு நாங்களும் வந்து கேன்வாஸ் பண்ணோம். இந்த மாதிரி வந்து சோப் யூஸ் பண்ணாதீங்க, ஷாம்பு நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும், தலையை வந்து சில்க் மாதிரி இருக்கும், இது வந்து சோப் போட்டால் வந்து தலைலாம் சிக்கும் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு கேன்வாஸ் பண்ணோம். அவங்களுக்கு வந்து அங்கேயே ஒரு லைவ் டெமோ காட்டுவோம். அங்கேருந்து யாராவது பசங்களை யாராவது போட்டு வாப்பா அப்படியே உட்காருன்னு சொல்லிட்டு ஒரு 4 மூலை தெருவிலேயே வில்லேஜில் இருக்க இடத்துல வந்து காமன் இடத்துல உட்காந்து தண்ணி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்படியே குளிக்க வச்சுட்டு அவரை வந்து இது பண்ணிட்டு தலை தோட்டி நல்லா சில்க் மாதிரி இருக்கு, தொட்டு பாருங்க, ஸ்மெல் பண்ணி பாருங்க அப்படின்லாம் சொல்லி இது பண்ணோடனே ஓகே நல்லா இருக்குன்னு கடை அங்கே வாங்குவாங்க. உடனே கையில் இருக்கிறது விற்போம். உடனே பக்கத்து கடைக்காரன் அதை பார்த்துட்டு கடையில் வாங்குவான். இல்லைன்னா கடைக்காரன் என்னப்பா இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை, இது என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன்னு கடைக்காரனுக்கும் அங்கே டெமோ ஆயிடுது, அங்கே வித்துடணும். இப்படிதான் ஆரம்பிச்சோம் எங்களோட இதை. ஸோ மக்களுக்கு எப்படி யூஸ் பண்ணோம்லாம் சொல்லி டெமோ பண்ணி பில்ட் பண்ணோம். அப்புறம் வந்து நாங்கள் வந்து இப்போ ஃபிலிம் ஸ்டார்ஸை வச்சு ஆடு கொடுத்தோம். வில்லேஜுக்காக தனியாக படம் போட்டு சினிமா தேட்டர் வேன் எடுத்துன்னு போவோம், படம் போடுவோம், படத்துக்காக வருவாங்க, நடுவில் ஷாம்பு விளம்பரம் அந்த டெமான்ஸ்ட்ரேஷனும் காட்டிடுவோம். அந்த வில்லேஜில் நல்லா பாப்புலர் ஆகிடும். உடனே அங்கே இருக்க 5-6 கடையில் கொடுத்துருவோம். இப்படி தான் நாங்கள் பில்ட் பண்ணோம் மார்க்கெட்டை. ஸோ இது பண்ணி ஒவ்வொரு வில்லேஜாக போகிறத வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நல்லா வந்து பிராண்டுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எங்கள் பிராண்டு சொல்லி கேட்க ஆரம்பிச்சோம். So hope I have answered your question. Yeah, thank you, sir. Thank you.
The next question is from Sabri Shankar. Sabri Shankar, you can ask your question, Sabri. Yeah, good morning, sir. It was fantastic to hear you speak and a lot of insights about how successful you've turned around during the pandemic. My question would be, a lot of current day FMCG brands are reaching out direct to the consumer. So are there any initiatives from Kevin Care to directly reach out to the consumer? தேங்க்ஸ் சங்கர், எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். Been a long time. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது நாங்கள் இப்போ வந்து தனியாக அந்த இ-காமர்ஸ் இதை சொன்னோம் இல்லையா, அதனால வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து தனி எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணுற முயற்சியில் இருக்கோம். அது வந்து நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் வெப்சைட்ல டைரக்டா கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்கன்னா டம்ஸோ இந்த மாதிரி பிளேயரோட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு நாங்கள் கொண்டு போய் டைரக்டா டெலிவரி பண்ணிடுற மாதிரி எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அது இல்லாமல் இன்னொன்று கவின் கேர் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டாலை ஃபுல்லாக கொண்டு வந்து எல்லா ரேஞ்சும் ப்ராடக்ட், ஷாம்பூலேருந்து நீங்கள் வந்து க்ரீம் இந்த மாதிரி இதுலேருந்து மில்க் ஷேக்லேருந்து ஸ்நாக்ஸு, பால் எல்லாமே எல்லா இதையும் வந்து ஒரே இதில் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா ஒரு அவுட்லெட்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். That would be great. You have a long, big range of products, so that will be great. அதுக்காக வர முடியாது. இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் ஷேக் இருக்கு, அங்கே வந்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 விதமான மில்க் ஷேக்கை இன்னும் முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாம் போட்டு கொஞ்சம் மேலே டெக்கரேட் பண்ணி அங்கேயே குடிக்கிற மாதிரி இன்னும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்னஸ் இதை கோஷன்ட் இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ அந்த மாதிரி வெளியில் கிடைக்காத சில ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்து அங்கே வந்து வச்சோம்னா மக்களுக்கு வர வேண்டிய ஐட்டம் இருக்கும். இதே மில்க் ஷேக் பக்கத்தில் இன்னொரு கடையில் இருக்கு, நாங்கள் போய் வாங்கணும்னா எதுக்கு இங்கே வருவாங்க? ஸோ அதனால ஒவ்வொரு ஐட்டத்துலையும் நாங்கள் அந்த டிஃபரன்சியேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அது வரும். Okay, நீங்க சொன்ன e-com channelக்கு different products, DTC could also be different products. Yes, sir. All right. Exactly. Thank you. Thanks. So this question is from Parvati Palaniyappan Achi. So in the current situation, your advice to youngsters stepping into entrepreneurial ventures? 100% entrepreneurial venture தவிர வேற எதுவும் பண்ணாதீங்க. நேராக தள்ளி விட்டுடுங்க பிஸ்னஸில். ஸோ பசங்களுக்கு வந்து வெளியில் போய் வேலை செய்யணுன்றதை காட்டாதீங்க. தப்பான இது. நான் நகரத்தாருக்கு முக்கியமாக சொல்கிறது வந்து வெளியில் போய் 4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வாடா, அப்போ வரமாட்டாங்க. இந்த ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க. அங்கே வந்து அந்த பழக்கமே விடக்கூடாது. ஸோ நான் வந்து என்னோட பசங்களுக்கு வந்து இது பண்ணது பார்த்தீங்கன்னா, ஸ்மால் மணி கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் நீ போய் கற்றுக்கோ. ஒன்று தான் பண்ணேன். ரொம்ப ஐ திங்க் ஐ வெரி ஹாப்பி வாட் ஐ டிட். அவங்களுக்காக தனி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், தனி கம்பெனி, எல்லாம் நீயே பண்ணிக்கோ. 4 பேர் ரிப்போர்ட்டிங், உனக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு நீ போடு. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகி இது பண்ணி வர்றது இது இருக்கலாம். என்னுடைய ஃபர்ஸ்ட் டாக்டர் பார்த்தா 2 வெஞ்சர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வெஞ்சரில் ஒரு 6 கோடி லாஸ், செகண்ட் வெஞ்சரில் ஒரு 4 கோடி லாஸ். மூணாவது ஷீ இஸ் நவ் மேனேஜிங் வெரி வெல், வெரி மெச்சூர்ட், வெரி கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 பேர் 450 பேர் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு. இப்போ நான் இருக்கக்குள்ளே ஃபெயில் ஆகி விட்டு கற்றுக்கணும். பின்னால் அவங்க தே வில் ராக், தே நோ ஹவு டு மேக் மணி நோ. இனிமேல் தே வில் பில்ட். அடுத்தது வந்து இன்னொரு பொண்ணு சின்ன லாஸ்ட் ஒரு அட்டம் பண்ணாங்க, ஒரு 3 கோடி லாஸ் ஆச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் 5 லட்சம் 10 லட்சம் தான் கொடுத்தேன். நல்லா போகுது அப்படின்னு நான் கொடுத்தேன். நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஏதோ போயிட்டு ஓவர் இன்தூசியஸ்ல சில மிஸ்டேக் பண்ணுறாங்க, லாஸ் ஆகுது, பரவாயில்ல. பையன் அதே மாதிரி 10 lakhs கொடுத்தேன், 7 லட்சத்துல கடை போட்டான், நல்லா போச்சு. அடுத்த 4-5ன்னா அப்புறம் போச்சு. உடனே ஒரு வேகத்தில் வந்து நான் பெங்களூர் போகிறேன், ஹைதராபாத் போகிறேன், கோயம்புத்தூர் போகிறேன், கொச்சின் போகிறேன், எல்லா இடத்துலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணான். நிறைய எக்ஸ்பென்ஷனில் மாடல், நல்ல மாடல் எக்ஸ்பென்ஷனில் கை சுட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதை ஒரு ரெஸ்கியூ பண்ணி அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஓனாக போட்டுக்கலாம், எல்லாம் ஓன் அவுட்லெட் போட்டான், தப்பு பண்ணான். மாடல் நல்லா இருக்கு, கஸ்டமர் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க, மார்ஜின் நல்லா இருக்கு, சரி ஓகே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி இது பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ் கிரியேட்டட் அ பிராண்ட் வேல்யூ ஆஃப் மோர் தென். இப்போ வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணோம், நடுவில் வந்து நான் வித்துட்டு ஃபுல்லாக கம்பெனியில் வந்துடுறேன் கவின் கேர் அப்படின்னாரு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. இது சரி ஒரு அசஸ்மெண்ட்டுக்காக வெளியில் வந்து வேல்யூவேஷன் இது பண்ணோம். இப்போ அவர் கிரியேட் பண்ண வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடி வேல்யூவேஷன். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரியேட் பண்ணதுக்கு ஒரு 4 வருஷம் எடுத்துக்கினார் அவர். அவருக்கு இந்த 3 பேருக்குமே நான் சொன்னது கம்பெனியில் உள்ள கொண்டாடவே இல்லை. நான் ஒரே புத்திசாலித்தனம் பண்ணது, இங்கே வந்து பண்ணு, என்கிட்ட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிக்கோ, அப்புறம் போய் கற்றுக்கோ, வேலைக்கு வேணாம். என் கண்ணு எதிர்க்க ஃபெயில் ஆகட்டும், 4 டைம் ஃபெயில் ஆகிறியா, ஒவ்வொரு ஃபெயிலியருக்கும் என்ன லேர்ன் பண்ணுறேன்னு பார்க்குறேன்.
ஃபெயில் ஆகிட்டு வந்தா இன்னைக்கு வந்து they are each one is capable of நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா as creating one more கவின்கர் அந்த அளவுக்கு கிரியேட் ஆகிடும். இப்போ வந்து நான் வந்து என்னோட பிஸ்னஸில் உள்ள கொண்டாந்து இந்த போர்ஷனை நீ பார்த்து நீயே பில்ட் பண்ணு அப்படின்னா டே ரெடி. இப்போ நான் ரிட்டையர் ஆகலாம், என் மூணு பசங்களும் அந்த கேப்பபிலிட்டி பில்ட் பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கு செலவு பண்ணணும், என் கண்ணெதிர்க்க ஃபெயில் பண்ண விடணும். இந்த ரிஸ்க் எடுக்கிறோமா? அவங்க காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே தான் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கம்பெனியில் ஒரு நாள் கூட உள்ள கொண்டாந்து அவங்கள வந்து ஸ்மெல் பண்ண கூட விடல. ஏன்பா கம்பெனி இப்படி நடக்கும், இதை வந்து பாருங்க, இப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீயே ஆரம்பிச்சு அடிபடு. ஒன்னே ஒன்று மட்டும் பார்த்துக்கணும், கம்ப்ளைன்ஸ், டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ், ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்ஸ், இதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு மட்டும் என்னோட டீம் வச்சு பார்த்துக்கணும். மற்றபடி அக்கௌண்ட்ஸ் நீ என்ன பண்ணுறியோ என்னை கேட்காம நான் அட்வைஸ் பண்ணுறதில்ல. லாஸ் பண்ணுறியா பண்ணு, போய் மண்டே மோதிக்கும். ஆனால் நிச்சயமாக தொடர்ந்து அதுக்கு மேலே லாஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி இதுக்குன்னா பண்ண மாட்டேன். அவங்களுக்கு அந்த வந்து பண்ணக்குள்ளேயே அந்த வந்து ஒரு இது இருக்கணும், ஐயோ இது மாதிரி ஆகக்கூடாது, நான் பண்ணணும், நான் ஜெயிக்கணும், இதாக பண்ணணும். ரொம்ப நாளைக்கு இந்த வந்து சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கினே இருப்பேன், இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே மேனேஜ், தே கேம் பேக். எனக்கு 3 பேர் எக்ஸ்பெரிமெண்ட்லும் நான் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி தட் வி ஹவ் சக்சீடட். அதனால என்னோட அட்வைஸ் என்னன்னா, வெளியில வேலை செய்ய விட்டாலே கெட்டுப்பிடிக்கும், பண்ணாதீங்க. சின்ன மணி கொடுத்து ஃபெயில் பண்ண விடுங்க, தப்பு இல்லை. எவ்ரி ஃபெயிலியர் இஸ் அ பிக்கஸ்ட் லேர்னிங். நீங்க அதுதான் டீச் பண்ணீங்க அவங்க லைஃபுக்கு. தனியாக பிஸ்னஸ்ல இருக்க நீங்க எல்லாம் பிஸ்னஸ் மேன், தயவு செஞ்சு வேலை பண்ண விடுறோன்னு சொல்லிட்டு வெரி ஃபியூ பீப்புள் வில் கம் பேக். நிறைய நகரத்தாரோட நீங்க ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, யூஎஸ் போனேன், அங்கே போனேன், சாஃப்ட்வேர் படிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த இதை பார்த்துட்டு இங்கே வரவேன், நான் அங்கே நிம்மதியாக இருக்கேன்பா, நல்லா சம்பாதிக்கேன், கை நிறையில நிம்மதியாக இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஸோ வேலை நிறைய பேர் கொடுக்கறதாங்க பெரிய கஷ்டம். இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யறது பெரிய விஷயம் இல்லைங்க. வேலை கிரியேட் பண்ணணும் நிறைய பேர். அந்த நகரத்தார்ஸ் ஆர் நோன் ஃபார் தட். அந்த ஒரு கல்ச்சரை நீங்க பில்ட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். Very, very well said, CKR. The next question is from Ramsamy Perumal. And I have unmuted you. Please go ahead. Yeah. Thank you. Good morning, CKR. So you have already diversified from your shampoo into the other business. In case you are looking at diversification in the future, will it be allied line of business in which you are currently, or would it be completely different? And if it is going to be completely different, I know you read a lot. What will be the secret of the think tank in you, which will basically give you the idea to start a new business? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்குறேங்க ராம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனிமல் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சான்ச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ரிஸ்க்கு தான், ஆனால் எனக்கு வந்து அனிமல்ஸில் ரொம்ப ஆர்வம் உண்டு. அது வந்ததே சுவாரஸ்யமான கதை தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நான் நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ் வச்சுருக்கேன். ஒரு பேஷனேட்டாக வளர்க்குறேன், ஒரு ஹாபியாக வளர்க்குறேன். ஆனால் நான் ஹாபியாக வளர்த்தாலும் நான் வந்து கொஞ்சம் சிஸ்டம் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் நிறைய போட்டு பண்ணுவேன். அதுக்காக வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வந்து வெட்டினரி டாக்டர்ஸ் எடுத்தோம். கொஞ்சம் வந்து ப்ராசஸ்லாம் போட்டு இப்போ வந்து ஒரு பேர்ட்ஸுக்கு ஒரு ஃபீடு போகுதுன்னா கூட இந்த கிராம் தான் இவ்வளோ சாப்பிடணும், இதில் இந்தந்த சத்து இருக்கணும் அப்படின்றத மெஷர் பண்ணி கிளியராக வைப்போம். ஏதோ கொண்டு போய் எப்படியே ஒரு 4 பழத்தை வச்சிருவோம் அப்படின்னு இல்லாமல் இதுதான் அதுக்கு தேவையான சத்து அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த பேர்ட் இன்னைக்கு ஒரு பேர்டு வந்து ஒரு 50 கிராம் சாப்பாடு சாப்பிடணும்னா சாப்பிடலன்னா உடனே எங்களுக்கு தெரியும் அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு. இல்லைன்னா எப்படி சொல்லணும், பேர்ட் சொல்லாது எனக்கு உடம்பு சரியில்லை, நம்மளால நம்ம வந்து அழுவோம், குழந்தை அழுவோம், இது பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு அந்த கிராம் சாப்பிட்றதுக்கு வெயிட் வந்து 50 கிராமுக்கு போல இன்னைக்கு 30 கிராம் தான் சாப்பிட்டுச்சுன்னா எங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் இதுக்கு ஏதோ உடம்புக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்து எடுத்து ப்ராக்டிவ் இது பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்காக டெஸ்டிங் லேப் போட்டோம், ஒர்க் அவுட் ஆச்சு. எதுனா பேர்ட்ஸ் ப்ரீட் ஆச்சு, ப்ரீடிங் ஆச்சுன்னு நிறைய பேர் வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, விற்றோம், ப்ரீட் பண்ணதை விற்றோம். ஸோ அதை விற்றுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து அதை வச்சு அந்த வர காசை வச்சு லேப்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன். சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இது பண்ணோம். கடைசியாக ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். வந்த இந்த பேர்ட்ஸ்லேருந்து ரொட்டேட் பண்ணி வந்த மணியிலே ஒரு 3 கோடி கிட்ட லேபுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நல்ல நாலேஜ் வந்துடுது, எந்த டிசீஸ்னாலும் டெஸ்ட் பண்ணுவோம், மைக்ரோபயாலஜி இருக்கிறது. ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் அந்த நாலேஜ் வந்து நல்லா டீம் வந்து செட் ஆகிடுது. சரி இதை வச்சு ஏன் ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் ஃப்ளோட் பண்ணோம். ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 9th month ரன் ஆகுது. நாங்கள் பிரேக் ஈவன் ஆகிட்டோம், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்போ அடுத்த 6 மாசத்துல 5 பிரான்ச் போடணும் சென்னையில் அப்படின்னு இது பண்ணியிருக்கோம். எங்கள் ட்ரீம் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல வந்து வி ஹாவ் டு கிரியேட் அபவுட் க்ளோஸ் டு 50 பிரான்ச்சஸ் அக்ராஸ் த கண்ட்ரி, ஆல் ஓவர் இந்தியா போகணும். ஏஐ-லெட் ஹாஸ்பிட்டலாக இருக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது இந்த டயக்னோசிஸில் அப்படின்றத வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக இது பண்ணுறோம்.
பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெட்டினரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து இதுதான் இருக்கு, இண்டிவிஜுவல் டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கிளினிக் மாதிரி வச்சு. ஹாஸ்பிட்டலில் ஒரே இடத்துல நாங்கள் வந்து ஒரு 7500 ஸ்கொயர் ஃபீட் எடுத்து பெரிய லெவலில் பண்ணது சென்னையில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி இருக்கிறதே ஒரு சக்ஸஸாக இருக்கு, மக்கள் லைக் பண்றாங்க. ஸோ வி ஆர் ஐடென்டிஃபைங் சச் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது பண்றது பார்த்தீங்கன்னா. ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய லோ ஹேங்கிங் ஃப்ரூட் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இல்லை, நீங்க வந்து இதை எங்களால் இது லெவலில் தான் பண்ண முடியும். எது டிஃபரன்ஷியேட்டடாக இருக்கு, எது வந்து கொஞ்சம் நல்லா வி கேன் கிரியேட் வேல்யூ. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்டும் கிரியேட் பண்ணோம், வேல்யூவும் கிரியேட் பண்ணோம், ரொம்ப கிளியராக இருக்கும். நாங்கள் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, சில பிஸ்னஸ் ட்ரேடிங்னா 6 டைம்ஸ் தான் வேல்யூவேஷன். நான் எடுக்கக்குள்ளே இந்த செக்டார் போனால் என்ன வேல்யூவேஷன் பார்ப்போம். ஏன்னா போடுற எஃபர்ட் ஒன்று தான், புத்திசாலி தானே எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் போடுறதுக்கு முன்னாடி எந்த செக்டாரில் வேல்யூவேஷன் இருக்குன்னு பார்த்து தான் போவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நாங்கள் எவ்வளோ எபிட்டா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட மல்டிபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we can command a multiple of about 30 times. இன்னைக்கு 1 கோடி ப்ராஃபிட் காட்டாங்கன்னா 30 கோடி வேல்யூவேஷன், 10 கோடி காட்டணும்னா 300 கோடி வேல்யூவேஷன். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது பண்ணுறது. ஸோ அந்த வெரி இம்பார்ட்டன்ஸ். இனிஷியலாக வந்து அது தெரியாது, ஏதோ இது நல்லா இருக்கு பிஸ்னஸ் அப்படி ஆரம்பிச்சிடும். அதை மாதிரி இருக்கிறதுலாம் 6 டைம் எல்லாம் இருந்துச்சு. அந்த பிஸ்னஸ் வித்துட்டேன் நான், வேணாம்னு சொல்லிட்டு பேக்கேஜிங் ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். ரொம்ப நாளாக பண்ணோம், சவுத் இந்தியாவில் நாங்கள் நம்பர் 1 வந்தோம். அதோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா என்ன தான் பண்ணி பேக்கேஜிங் பண்ணி B2B கொடுக்கல, எங்களோட வேல்யூவேஷன் ஒன்லி 6 டைம்ஸ். நோ பாயிண்ட். 1.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணோம். 2019-91 ஆரம்பித்தேன், 2006 வித்துட்டேன். 100 crore வித்தேன் நான் வேல்யூவேஷனுக்கு. ZTV தான் வாங்கினாங்க, அந்த குரூப் தான் வாங்கினாங்க. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, வேல்யூவேஷனில் ஒரு என்டர்பிரனர் கண்ணா இருக்கும். எந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சா எனக்கு நான் விற்கணும்னு வந்தா விற்கணும் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் அது முக்கியமாக பார்க்குறோம். எதில் ஈஸியாக ஜெயிக்க முடியும், எதில் அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்றதும் பார்க்குறோம். எங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோன்னா ஈஸியாக அதெல்லாம் லோ ஹேங்கிங் ஃப்ரூட் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதை மாதிரி எடுத்துட்டு நாங்கள் வந்து இது பண்ணோம். இப்போ அனிமல் இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறோம். ப்ராடக்ட்ஸ் உள்ள கொண்டு வரலாம். எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ப்ராடக்ட்ஸு நீங்கள் ஷாம்புலேருந்து ஃபீட்லேருந்து எல்லாம் பண்ணலாம். இப்போ மார்ஸ் சாக்லேட்னு இருக்காங்க, தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம இதுக்கட்டில் மார்ஸ் சாக்லேட் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி பெரிய கம்பெனி, $multi-billion கம்பெனி. 60% நிறைய நினச்சிப்போம் சாக்லேட் வித்து பண்ணுறான்னு. 60% ஆஃப் த டர்ன்ஓவர் இஸ் ஒன்லி ஃப்ரம் அனிமல் ஃபீட். ஓகே, அவங்களுக்கு வந்து இந்த பெடிகிரி எல்லாம் அவங்க பிராண்டு தான். ஸோ அதுலேருந்து பார்த்து கம்பெனிக்கும் அதுக்கும் அது வேற பிராண்ட் இது. ஸோ அதனால எங்களுக்கு நாங்கள் வந்து பார்க்கணும்னா இதை மாதிரி இதை டிஃப்ரென்ஷியேட்டடாக இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். எங்களுக்கு அட்வான்டேஜ் ஃபார்முலேஷன்ஸ், டெஸ்டிங், ரிகர், டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங். ஸோ அதை வந்து நாங்கள் இதுலேயும் வந்து காட்டலாம். காம்படிஷன் கம்மியாக இருக்கு. நாங்கள் இன்னொன்று பார்ப்போம் காம்படிஷன். இந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க, 4 பேர் 5 பேர் இருந்தால் அடிக்கிறது கஷ்டம். ஒரே ஆளு ஃபுல்லாக அவர் மட்டும் தான் மார்க்கெட் வச்சிருக்காரு, இல்லை 2 பேர் தான் இருக்காங்கன்னா ஓகே இறங்கி அடிச்சிடலாம். கஷ்டமா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் பிராண்ட் அப்படின்னும். பட் இறங்கி அடிச்சோன்னா அடிச்சு விட்டுருவோம், பிரேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் பார்க்கணும். The next question, again a very popular question from several people. எங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய மைக்ரோ டு ஸ்மால் என்டர்பிரைஸா இருக்கு. ஸோ வாட் இஸ் யோர் சஜஷன் டு பில்ட் திஸ் as a large corporate? ஒரே ஒரு ஐடியா தாங்க. உங்க சன்ஸ் டாட்டர்ஸ் யார் எல்லாம் இருக்காங்களோ ப்ளீஸ் இன்வெஸ்ட் தம் அண்ட் கோ த்ரூ பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸுக்கு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் வந்து படிச்சுட்டு காலேஜ் முடிச்சு வரக்குள்ள பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐ வாஸ் நாட் ரெடி. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், எது வேல்யூ, எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது அப்படின்றது தரவா அர்த்தபடியா இருக்கணும். அதுக்கு நிறைய இருக்கு, கோர்சஸ், மெட்டீரியல்ஸ் இருக்கு. பிஸ்னஸ் போய் MBA படிச்சு ஒரு புண்ணியமும் இல்லை, அது வந்து வேற டெக்னாலஜி தான் இருப்பாங்க. பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பேஸ். அந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடுதுன்னா பிஸ்னஸை அனாவசியமாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால தான் இப்போ டைலி அந்த இதை எடுத்திருக்கோம், பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு இதை கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 habits of highly effective people ஸ்டீவன் காவே சொல்றாரு. 7 ways of succeeding கிடையாது, எந்த ஹேபிட் இருந்தால் நீ வந்து எஃபெக்டிவாக இருக்க முடியும் அப்படின்றது. ஸோ அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 natural laws of successful life and time management, இதெல்லாம் பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இதுல வந்து ஒன்றும் இது இல்லை. ஆனால் அந்த பிரின்சிபிள் வேலை செஞ்சாலும் அப்ளை பண்ணலாம், நான் பிஸ்னஸ் பண்ணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் எந்த பிரின்சிபிள் நான் இருக்கணும், நான் சோம்பேறியா இருக்கக்கூடாது, ஒருத்தவங்களை டைமை ரெஸ்பெக்ட் பண்ணணும், எவ்வளோ டைமை எப்படி நான் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தீங்கன்னா உங்க சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸுக்கும் இல்லை அந்த சின்ன பிஸ்னஸ் மேனுக்கு நீங்கள் நகரத்தார் சேம்பர்லேருந்து
பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க கைட் பண்ணீங்கன்னா so many செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் இருக்கு. நீங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கூகுள் பண்ணி பாருங்க, என்னென்னலாம் டாபிக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிடியூட்ல தான் வந்து நிற்கும். ஏன்னா எதுக்குன்னா யுவர் ஆட்டிடியூட் டிஃபைன்ஸ் யுவர் ஆல்டிடியூட். எந்தெந்த ஆட்டிடியூட் ரைட்டு, எந்தெந்த ஆட்டிடியூட் நாங்கள் இங்கேருந்து இங்கேயே கைட்டி தூக்கி போட்டு போனோம், வளரணும்னா இதெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்றது மக்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை மாற்ற முடியும். தெரியவே இல்லைன்னா நான் இப்படி தான் இருக்கும், நான் அப்பப்போ கோவப்பட்டுக்கினே இருப்பேன் அப்படின்னா யாரும் நிற்க மாட்டாங்க. வந்த வாய்க்கு வந்த மாதிரி பேசுவோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் would seriously is a starting point. If you ask me, பிஸ்னஸ்ல ஜெயிக்கணும்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 1500 மெம்பர் வந்து ட்ரைல வந்து சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி எடுத்துன்னு போயிட்டு இருக்கோம். வெரி வெரி குட் ரிசல்ட்ஸ் இது பண்ணது. ஸோ எதுக்காக நான் சொல்றேன்னா, பிஸ்னஸ்ல வரணும்னா வேலையிலையும் ஜெயிக்கணும்னாலும் பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். பிஸ்னஸ்ல ஜெயிக்கணும் காலேஜ்லேயே ஸ்கூல்லேயே சொல்லி கொடுக்கறது இல்லைங்க. தயவு செஞ்சு அதை நினச்சிங்க, நம்ம அவங்களே கற்றுக்கணும் அப்படின்னு விட்டுறோம். இது தப்பு. இது ஆக்சுவலா இதை பத்தி தனியா கோர்ஸே வைக்கணும். அவசியம் சேம்பர்ஸ் பண்ணணும். சேம்பர்ஸ் தான் அதை பண்ணணும். ஆல் த மோர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். இதுதான் என்னுடைய இதாக நான் சொல்லுவேன், என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. நான் இதை மற்ற இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கேன். ஃபினாமினல் சக்ஸஸ். அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள் ஆர் டெல்லிங் இதுதான் பெஸ்ட் திங் ஹேப்பன்ட் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சேம்பர் வந்து ஷுட் மேக் எ டிஃபரன்ஸ் டு பீப்புள்ஸ் லைஃப். Next question is from Shiva. Shiva, you can please ask your question, Shiva. Yeah, thanks, sir. You said very beautifully how to think differently, the importance of new ideas. அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்க எல்லாமே ரொம்ப நல்லா சொன்னீங்க. I just want to find out from you two things. How effective is the work from home? Because your entire, I think the management team is working from home. I need to know how it is. And the other one is how we as a country can improve our exports. We need to grow as a country. How can we do that? Okay, work from home சிவா நல்லா இருக்குங்க. அதாவது it has its own challenge. பார்க்க முடியல, நம்ம வந்து இது நல்லா நேரா பார்க்குற அளவுக்கு ஒரு இது இல்லை அப்படின்னு. அது முக்கியமாக நாங்கள் செஞ்சு அதை கண்டுபிடிச்சது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறாங்க. கேட்டால் கனெக்டிவிட்டி இல்லை, எல்லாம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வெறும் ஆடியோவில் பேசுகிற மாதிரி இருந்தால் அட்டென்ஷன் தான் வரும். நான் சொல்லிட்டோம், கம்பல்சரியா வந்து நேரா பாக்குற மாதிரி வரணும். பார்த்தாதான் நான் பார்க்கறதோ நீங்க பேசுறதோ பேசக்குள்ள உங்களோட எமோஷன்ஸோ பார்க்கறதோ சிரிக்கிறதோ அதுதான் ரிலாக்ஸேஷனோட மெயின் பாயிண்ட். நீங்க பாத்தீங்கன்னா நேரா கிடைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன் ஒண்ணு நீங்க லைக் பண்ணீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷன். ஒண்ணுமே ஆடியோலே இருக்கீங்கன்னா நான் பாட்டு எதிர்க்க ஒரு செலுத்துக்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிதான் எங்க பீப்புள் எல்லாம் ஆடியோ ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா கம்ஃபர்டபுளா மீட்டிங் அப்படியே ஓடும். பாதி கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா இருக்கும், வீடியோ ஆஃபா இருக்கும். ஸோ அதுல இருந்து வெளில வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன், எல்லாரும் ஒருத்தவங்க பாக்குறோம், இது லைக் பண்றோம், இது பண்றோம்னாக்குள்ள வந்து ரியலா பிசிக்கல் மீட் பண்ற எஃபெக்ட் கிடைக்குது. இது எங்களோட லேர்னிங் ஒன்று, வெரி இம்பார்ட்டன்ட் லேர்னிங். திஸ் இஸ் ரியலி ஹெல்பிங் அஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். சேலஞ்சஸ் இருக்குங்க, ஏன்னா வீடியோல பாத்தீங்கன்னா டக்குன்னு உடனே முடிக்கணும்ன்ற ஒரு இது மட்டும் போயிட்டு இருக்கும். இந்த நேரத்துல முடிச்சிடணும், ஒரு டு த டைம். எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வளன்னு இப்ப வந்து ஒரு நேரம் உட்காந்து பேசணும்னா அப்படியே நம்ம வந்து டைம் போறது தெரியாம லிஷாலியா பேசுவோம். அந்த மாதிரி கிடையாது, இப்ப டு த பாயிண்ட் பேசுற மாதிரி இருக்கு வீடியோல. அதை நாங்க சொல்லிட்டு டு த பாயிண்ட் பேசுங்கப்பா. சிலர்லாம் ஐடியா ஜென்ரேஷன், நாங்க அதனால இந்த ஐடியா டிபேட் செஷன்லாம் நடுவில் பார்க் பண்ணோம். ஒரு நாள் மீட்டிங்ல டயர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு 7 மணி நேரம் 7.5 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா காலையில எப்படி டீ சாப்பிட்டா ஒரு எனர்ஜி கிடைக்குதோ அதை மாதிரி வந்து நடுவில் திரும்பி இந்த மீட்டிங்ல இருந்து அந்த மீட்டிங், அடுத்த மீட்டிங்ல இருந்து ஓடுறது, இதெல்லாம் நிறைய பெனிஃபிட் இருக்கு. நடுவில் லிஷலியா உட்காந்து கொஞ்சம் ஐடியா ஜென்ரேஷன் மாதிரி பேக் பண்ணு, மத்தியானத்துல அது மாதிரி பேக் பண்ணு, இதெல்லாம் பண்ணக்குள்ள கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுது மைண்டு. ஸோ யூ கோ அபவுட் டூயிங் திஸ். இந்த மாதிரி புது டெக்னிக் நான் கண்டுபிடிச்சி அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நல்ல பலன் தருதுங்க எங்களுக்கு. நான் அதை தான் சொல்லுவேன், சேலஞ்சஸ் இருக்கும், ஆனா எங்களுடைய ஒரே ஒரு இது எப்படி இருந்தாலும் ஓவர் கம் பண்றோம், அவ்வளவுதான். வேர் there is a will there is a way. இல்ல நான் அங்கேயும் போனா இங்க போனா தெரியல அப்படின்னா யாருமே முழுசா எஃபர்ட்ஸ் போட மாட்டாங்க. ஆஃப் த டைம் வீட்டுக்கு போய் திரும்பி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான். அதனாலதான் க்ளோஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் வாடகை விட்டுறோம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு கம்ப்ளீட்டா சீரியஸா எல்லாம் வாடகைக்கு எல்லாம் பேசி முடிக்கிறோம். அநேகமா இன்னும் ஒரு 1 வீக் 10 டேஸ்ல முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். சைன் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டி இருந்தாங்கன்னா அங்கே திரும்பி போகணும்னு யோசிக்கும். இப்போ இல்லவே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லா டாப் மேனேஜ்மெண்ட் எல்லா பீப்புளும் சேர்ந்து இதை எப்படி ஜெயிக்க வைக்கிறது, இப்படி தான் இந்த கஷ்டத்தை எப்படி ஓவர் கம் பண்றது எல்லாரும் இருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இவர் சிகேஆர் சொன்னாரு அதனால இருக்கும், ஆனா இது எப்படி ஒர்க் ஆகாதுன்னு அவருக்கு எப்படி ப்ரூவ் பண்றது, திரும்பி ஆஃபீஸுக்கு போயிடலான்னு.
ஆபீஸ் இல்லைன்னா பண்ண முடியாது இல்லை. ஸோ அதனால இப்ப எல்லாரும் சேர்ந்தே இது பண்றாங்க. Yeah. With your permission, can we take a couple of more questions? Or இல்ல ஒன்னே ஒண்ணு, இந்த எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி பண்ணலாம்னாரு இந்தியா இது பண்ணது. ஒரே ஒரு இதுன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்னா கூட நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட்டடா நம்ம பண்ற ப்ராடக்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். திரும்பி அந்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருக்கணும். ஒரு கமாடிட்டி நான் உளுந்து ஏற்பாடு பண்றேன் அப்படின்னா நாளைக்கு உளுந்து இங்க இருந்து பண்றேன் அப்படின்னா விற்கும். ஆனா நாளைக்கு பங்களாதேஷ் உளுந்து சீப்பா இருக்குன்னா அங்கிருந்து வாங்கிடுவாங்க, பருப்பு அங்கிருந்து கம்மியா இருக்குன்னா அங்கிருந்து வாங்கிடுவாங்க. ஸோ ஆனா ப்ராடக்ட் ஒண்ணு நீங்க ஒரு ஃபார்முலேட் பண்ணி கொடுக்கறதோ ஒரு சர்வீஸ் ஒரு இது பண்ணதோ உங்களை மாதிரி கொடுக்க முடியாதுன்னு கொடுக்கலையோ அது வந்து அவ்வளவு ஈஸியா கம்பீட் பண்ண முடியாது, திருப்பி உங்ககிட்ட தான் வருவாங்க. ஸோ நம்ம அதை மாதிரி ஃபோக்கஸ் பண்ணோம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம வந்து இன்னைக்கு சாஃப்ட்வேர்ல ரொம்ப நல்லா பண்ணிப்போம் ஐடி இதுல. அது வந்து இன்னைக்கு வந்து இந்தியா ஒரு முன்னிலைக்கு வரதுக்கு ஒரு காரணம். ஆனா என்ன பண்ணிட்டோம், இந்த ஹோல் கேம்ல கவர்மெண்ட் ஒரே ஒரு பண்ண தப்பு, பல இது முன்னாடி இருந்த கவர்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய உழைப்பை மட்டும் லேபரா தான் வித்த மொழிய ப்ராடக்ட்ஸ் பண்ணுவோம், அந்த புத்திசாலி பண்ணி ஆர்என்டி போடுவோம் அப்படின்னு வந்து கண்ட்ரி வந்து உள்ள இதாகல. ஆர்என்டி எவ்வளோ போட்டுருந்தோமோ சாஃப்ட்வேர் இதெல்லாம் பண்ணி ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு நிறைய ரெவன்யூ ஏர்ன் பண்ணது உலகம் பூரா வைக்கலாம் வந்து நம்ம கெயின் பண்ணலாம். நீங்க பாத்தீங்கன்னா சைனீஸ் ஆரம்பிச்சாங்க, எவ்வளவு ஆப் நம்ம வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டு, எவ்வளவு இந்தியன் ஆப் நல்ல அப்ராட்ல ரொம்ப எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம இந்தியாவோட கல்ச்சரே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வி ஆர் செல்லிங் அவர் லேபர். நம்ம நல்ல திறமையானவங்க, காம்பிடன்ஸ் இருக்கு, ஆனா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. போயிட்டு யாருக்கா பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்றதுல இருந்து வெளில வரணும். நம்ம நினைக்கிறோம் நம்மளால முடியும். இந்த மாற்றங்கள் பண்ணா பர்மனண்டா ரெவன்யூ நல்லா வரும், நம்ம வந்து கொஞ்சம் சஸ்டைன்டா மேல போயினா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். excellent, thank you. Can we take a couple of more questions, Mr. CK? How are you on time? நான் அடுத்த மீட்டிங் போனோம், 2 क्वेश्चन கேட்டுடுங்க, ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க கேக்குறதுனால I don't want to. Right. Yeah, so we have a very active member, Uma Mayyappan. She has sent almost 3 questions in Google, and again she's asked a couple of questions here. So Achi, you can ask your question, Achi. Yeah. Thank you, sir. Sir, very brilliant speech. நான் நீங்க சொன்ன உடனே நான் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டேன், so that நேர பேசலாம்னு சொல்லிட்டு. நீங்க ஆன் பண்ணத பார்த்து ரொம்ப சந்தோஷம். சார், என்ன விஷயம்னா உங்களை மாதிரி ஸ்டால்வார்ட்ஸ், யூ ஆல் நோ ஹவு டு பில்ட் அ பிராண்ட், ரைட்? ஸோ எஃப்எம்சிஜிலையும் ஐடி கம்பெனிஸும் தேர் பில்டிங் அ பிராண்ட். பட் நம்மதுல நிறைய எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ் வி ஆர் அக்ராஸ் இந்தியா மேனுஃபேக்சரிங்ல இருக்கும். இட் இஸ் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் வாட் எவர். பட் இப்போ சைனால இருந்து இங்க ஹப் மாறுதுன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் அதுக்கு பிசினஸ் எடுக்கலாம்னு மாதிரி பாக்குறாங்க. பட் வாட் வி ஸ்ட்ராங்லி ஃபீல் இஸ், இஃப் எம்எஸ்எம்இஸ் come together as one cluster, each stream la, we can take business because we can match the capacity and the quality required in the export for a global market. But namakku brand image illa. I am not an L&T or a Tata or a Reliance in India, or outside la vandu Chinese government had taken that responsibility. But inga vandu nama MSME how to build a brand, like India is known for IT madri, India should be known for their MSME whichever stream, AI இருக்கட்டும், இல்ல எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், இல்ல மேனுஃபேக்சரிங், இன்ஜினியரிங், பேசிக் இன்ஜினியரிங் ஃபார் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும். How to create that brand? Can stalwarts like you help us do it? இது மெயினா வந்து பிராண்ட் கிரியேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டரால மட்டும் வந்துடாதுங்க உமா. இதுக்கு வந்து நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா குவாலிட்டி, கன்சிஸ்டன்சி அண்ட் டிஃபரன்சியேஷன். இந்த 3 எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து பில்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால குவாலிட்டி கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். தேர்ட் தான் நான் டிஃபரன்சியேஷனை போடுவேன் இது பண்றது. ஏன்னா ஷார்ப்பா க்ரோ ஆகணும்னா இது டிஃபரன்சியேஷன் வேணும், தனித்துவமா நிக்கணும், காம்படிஷன்லாம் அடிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா. ஆனா குவாலிட்டி கன்சிஸ்டன்சி இருந்தாலே கிளஸ்டரை கிரியேட் பண்ணலாம், இங்க கொடுத்தா நல்லா இருக்கும்னு. ஸோ அதனால எந்த டெஸ்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு காமனா ஒரு ஆர்என்டியும், காமனா வந்து ஒரு டெஸ்டிங் சென்டர்ஸும், காமனா வந்து அவங்களுக்கு பயிற்சி மையமும், இது 3 இருந்தாதான் அந்த கிளஸ்டர் கிரியேட் பண்ண முடியும். இது கவர்மெண்ட் சப்போர்ட்டும் வேணும், இந்த மாதிரி சேம்பர்ஸ் யாரு நீங்க கிரியேட் பண்றீங்களோ அவங்க சப்போர்ட்டும் வேணும். இந்த 3 சேர்ந்தா நிச்சயமா கிரியேட் பண்ண முடியும். அவங்களையும் வந்து இது பண்ணக்குள்ள தென் யூ கேன் எல்என்டி இந்த மாதிரி நிறுவனத்துக்கு போடும்போது இங்கேயும் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா வந்த உடனே எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இதுல எப்படிலாம் ஸ்கிப் ஆகும்னு பாத்தீங்கன்னா, சில பேர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க, சில பேர் குவாலிட்டிக்கு மதிக்கவே மாட்டாங்க, ஏதாவது ஒன்று போட்டு இப்போ வித்தா போதுன்னுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், பேர் கெட்டு போயிடும் கிளஸ்டரோட நேம்.
ஸோ அதுலேருந்து வெளில வரணும்னா தேர் ஷுட் பி வெரி பிக் டிசிப்ளின். இந்த குவாலிட்டி சர்டிஃபை பண்ணி இது போனால் தான் வெளில அனுப்பணும், இல்லைன்னா அனுப்ப முடியாது, யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் த கிளஸ்டர் அப்படின்னே நீங்கள் வந்து இந்த மாதிரி சட்டத்தட்டெல்லாம் போட்டு கொண்டு வந்தாதான் இதாக இருக்கும். ஸோ எவ்ரிபடி தேர் பி கம்பல்ஷன் டு மெயின்டைன் குவாலிட்டி. இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் இது பாசிபிளுங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் லார்ஜர் லெவலில் இது பண்ணலாம். நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா நான் வந்து என்னால் வந்து ஐடியாஸ் கொடுக்க முடியும், நிச்சயமா எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எக்ஸிகியூஷன் பிளான்லாம் கொடுக்கலாம். ஆனால் நடத்துறது அந்தந்த கிளஸ்டர் இவங்க தான் அது பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க ஏதாவது பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஐ கேன் கம் ஆன் திஸ் திங் பிரெயின் ஸ்டார்மிங் வந்து என்னோட ஐடியாஸ், என்னோட நாலேஜ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன் ஷேர். Sure, thank you, sir. So we'll approach you for that. Thank you. Yeah, another very popular question. Is Kevin Care planning to go public? போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ மாதிரி ஏதாவது ஒரு இந்த கொரோனா அந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்கு. வில் டெஃபினெட்லி எங்களோட ஐடியா வந்து போகணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். So I think you will have a lot of investors from this group also. Oh, thank you. Okay, so that was our last question, CKR. Thanks. So now I request our EC member, Mr. Natarajan, to give the vote of thanks. வணக்கம். எங்களோட நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் 5ஆம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு வருகை தந்திருந்த உங்கள் அனைவருக்கும், விர்ச்சுவல் மீட்டிங்ல இருந்தாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. முதல்ல நான் யார் தேங்க் பண்ணணும்னா எங்களுடைய மென்டார் திருப்பதி அண்ணன் அவர்களை தேங்க் பண்ணிக்கிறோம். அதாவது எந்த ஒரு இயக்கமும் சிறப்பாக செயல்படணும்னா 2 சக்திகள் தேவை. ஒன்று இயக்கு சக்தி, மற்றொன்று இயங்கு சக்தி. இயக்கு சக்தி தலையானால் இயங்கு சக்தி கரங்களாகும். எங்கள் தலையாக அவர் இயக்க, நாங்கள் கரங்களாக இயங்குவதில், அவர் வழிகாட்டுதல் இயங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இரண்டாவதாக எங்க பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் EMC பழனியப்பன், ஆர்கிடெக்ட் பெரியண்ணன், அண்ணாமலை வெங்கட் அவர்கள் சென்ற பாதையிலே பயணிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முக்கியமா என்னுடைய சிறப்பு விருந்தினருடைய கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னா நாலேஜ், கிரியேட்டிவிட்டி, தாட்டு, எக்ஸிகியூஷன் இதெல்லாம் எப்படி முக்கியங்கிறத அழகா சொன்னீங்க. அது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. பொதுவா பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா என்ற சந்தேகத்தை, பாண்டிய மன்னனின் சந்தேகத்தை திருமுருகாற்றுப்படை சொன்ன நக்கீரர் போக்குனாரு. ஆனால் எங்கள் வீட்டு பெண்களின் கூந்தலுக்கு மனத்தையும் அதை நேர்த்தியாக வைத்துக் கொள்வதற்காக கிரீன் ட்ரெண்ட்ஸ் என்ற ஒரு அமைப்பையும் கொடுத்து அழகுற செய்ததற்கு மிக்க நன்றி. உங்களுடைய ப்ராடக்ட்லாம் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்களோட கலந்து கொண்டதற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் இந்த விர்ச்சுவல் மீட்டிங் வந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Thanks. Thanks all of you. I thoroughly enjoyed the session. Nandri. Thank you, sir. Now I'll request everyone for the national anthem. Ganamana Adhinayak Jaya He Bharat Bhagya Vidhata Punjab Sindh Gujarat Maratha Dravida Utkala Vanga Vindhya Himachala Yamuna Ganga Uchala Jaladhi Taranga Tava Shubha Name Jage तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण